ப்ராஸ்பெக்டிவ்லேயே ஒரு கலெக்டிவ் மெடிடேஷன் இருக்கும். அந்த மெடிடேஷன் ஆசிரமத்தில் எப்படி நடக்குதோ அதே தான் எங்களுக்கு ரெண்டாவது கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம், பெரிய ஒரு திருவுரு மாற்றம் எங்களுக்கு இந்த மதருடைய சாரி. ஒரு சரஸ்வதி பூஜை போது மதர் கொடுத்து இந்த பியூர் ஒயிட் சில்க் சாரி. இதை மதர் ஆட்சியர் மேடத்துக்கு அவங்க திருமணத்தின் போது கொடுக்கப்பட்ட பரிசு. ஆமாம், அவங்களுடைய கல்யாண புடவையும் மதர் தான் கொடுத்தாங்க, தாலியும் மதர் தான் எடுத்து கொடுத்தாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, நீங்கள் தமிழ் முறைப்படி எப்படி கட்டிங்கன்னா தாலி கட்டி கொண்டு தாலிக்கான தங்கமும் மதர் கொடுத்தாங்க. என்ன மேடம் போட்டிருக்காங்க. இதை ஒரு 5 வருடங்களுக்கு முன்பாக அவங்களுக்கு ஒரு எண்ணம் தோன்றி என்னை சபாய் சாரை அழைத்து இதை நான் உங்கள் தியான மையத்துக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னோன்னே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். சபாய் சார் இப்போ சிரிச்சு தான் பார்த்துருக்கேன். அன்றைக்கி இந்த புடவை வாங்கி தான் அப்படி கண் கலங்கி, இது கிட்டத்தட்ட ஒரு 200-300 கிராம்ஸ்குள்ளே தான் இருக்கும். ஆனால் அதை வாங்கும்போது மோர் தென் 2 கிலோஸ் மாதிரி அவ்வளோ வெயிட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய அந்த ரிலிக்ஸ் வச்ச பிளேஸில் மோர் தென் 2 ஹவர்ஸ் உட்காந்துருந்து நாங்கள் இருக்கோம். இது வந்ததுக்கப்புறம் எங்கள் தியான மையத்தில் நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஏன் நீங்கள் ஐயா பேசி நீங்கள்லாம் வரக்கூடிய அளவு வளர்ந்துருக்குன்னா இது ஒரு ரிலிக்ஸு. இது மதரையே தொட்டு நம்ம வழங்குற மாதிரி. சாருக்கு கேட்கவே வேணாம், மதர் பிறந்த உடனே ஒரு பேர் வச்சதே மதர் தான். 1955 அப்போ உள்ள அந்த நேஷனல் லீடர்ஸை காமராஜர் கூட்டிகிட்டு வந்தது ஆஷாம் பிளே கிரவுண்டில் எடுத்த புகைப்படம். நேரு, காமராஜர், இந்திரா காந்தி, லால் பகதூர் சாஸ்திரி, அப்போ உள்ள மினிஸ்டர் முன்ஷி. அப்போது ஜவஹர்லால் நேரு எப்பவுமே சொல்லுவாரா, மதத்தை போன உடனே இப்போ இந்திரா காந்தி அம்மாட்ட, நீ எப்படியாவது முடிவெடுக்க முடியாத நிலை ஏற்பட்டால் நீ ஆசிரமத்தில் ஒரு 2-3 நாள் ஸ்ரீ அணையோட தங்கிடுங்க. இப்போ இந்த எமர்ஜென்சி பீரியட் வரும்போது ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இப்போ இடம் வயதில் இருக்கிறதுனால கால் மேலே கால் போட்டு ஜம்முன்னு உட்காந்துருந்தாங்க. ஆனால் பின்னாடி வரும்போது மதர் கூட இருந்து மதருடைய காலடியிலேயே 3 நாட்கள் இருந்து மதரோட இருந்தாங்க. மதர் ப்ளஸ் பண்ணதுக்கு அப்புறமும் என்னவோ தெரியல, இதை 144 தொகுதியிலேயே அவங்க ஜெயிச்சு வந்தாங்க. இந்த புகைப்படம் பாகிஸ்தானோட சேர்ந்துருக்கு. அகண்ட பாரதம் இந்த அமைப்புப்படி இன் ஃபியூச்சரில் வரும் அப்படின்றது மதரோடது. அதனால தான் இதை அப்படியே இன்னமும் பிளே கிரவுண்டில் வச்சுருக்கிறாங்க. அப்போ உள்ள மேனேஜிங் ட்ரஸ்டி ஒரு 5 minutes மெடிடேஷன் ஓம் நமோ பகவதி ஸ்ரீ அரவிந்தா. அன்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மதர் பிதான் ட்ரஸ்ட் ஸ்ரீ அரவிந்தன் என்ற சார்பாக நடக்கக்கூடிய இந்த முப்புறம் விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களையும் அன்பர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். ஒரு சிறு கூட்டு தியானத்துடன் இந்த நிகழ்வுகள் இனிதே தொடர்கிறது.
அதான் அப்பவே நீங்க சொல்றது இல்லைன்றதான். இல்லை சார் அதுதான் சொல்கிறாரு. இங்க எல்லாம் வச்சிருக்க சொல்லுவாங்க. இங்கே